வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2025ல வெளியான திரள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் மிஸ்டரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். திலீப் அப்படின்ற ரிசர்ச் பண்ற ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும் போது இறந்து போயிருக்காரு. கன்னால ஷூட் பண்ண மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. அவர் யாரு சாவடிச்சிருப்பான்ற மாதிரி போலீஸுங்க இந்த கேஸை கையில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஏகப்பட்ட பேர் மேல டவுட் வருது. அவரை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எல்லாம் பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்டை தூக்குறதுக்காக தான் யாரோ இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க திட்டம் போட்டு தூக்கி இருக்காங்க. அது யாருன்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ட்ரை பண்றாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு போல. இந்த வீடு இப்ப கிரைம் ஸ்பாட்டா மாறி இருக்கு. போலீஸுங்களுக்கு தகவல் கொடுத்ததுனால போலீஸுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, யாருமே கிளம்ப கூடாது, நாங்க சொல்ற வரைக்கும் இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. இறந்து போன நபரோட ஒய்ஃப் பேரு மாலினி அப்படின்றது. அந்த மாலினி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த ஸ்பாட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. திலீப் அப்படின்ற ரிசர்ச் பண்ணக்கூடியவர் வீட்டுல இறந்து போயிருக்காரு. கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அசிஸ்டண்டா இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஷர்ட்டோட வந்திருக்காரு. யூனிஃபார்ம் மாத்துறதுக்கு கூட டைம் இல்லாம வேகமா வந்திருக்காரு போல. இப்ப பிளாக் ஷர்ட் போட்டு ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் திலீப்போட மச்சானா இருப்பாரு, அதாவது ஒய்ஃபோட தம்பியா இருப்பாரு. இவர்கிட்ட இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, யார் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து யாரு கன்னால ஷூட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவர் அதெல்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் திலீப்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பார் போல, ரிசர்ச்ல எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பார் போல. சோ இவர்கிட்ட பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்து ஒய்ஃப் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஒய்ஃப் இப்ப பேசுற நிலைமையில இல்லல்ல, நீங்க பேசுற நிலைமையில இல்லன்றது எனக்கு புரியுது, ஆனா கேட்கிற சில கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாதான் உங்க ஹஸ்பண்ட் யார் இப்படி பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன கேள்வினாலும் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது சார், எப்பவுமே அவரோட வேலையில அவர் சின்சியரா இருப்பாரு, யாருகிட்டயும் வம்புக்கே போக மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஷேர் பண்றதை விட அவரோட அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு வேணா தொழில் ரீதியா யாராவது எதிரிங்க இருந்தாங்களான்றது தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணா, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கும் போது அவ பேர் வைஷாலி சார், என் ஹஸ்பண்டோட டேட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது கூட அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. அந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சீனியர் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டா ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேரு பிரதீப் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் இவரோட அடுத்த லெவல் போஸ்டிங்ல இருக்கிற பையன் போல. இப்பதான் புதுசா கத்துக்கிறவனா இருப்பான். நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறான். இன்ஸ்பெக்டருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த வைஷாலின்ற அசிஸ்டன்ட் பொண்ணுமே பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க போல. இப்ப வந்தவர் முதல்ல அப்பாவை தான் பாக்குறாரு. வைஷாலி உங்க பொண்ணு தானேன்னு கேட்கும் போது ஆமா சார், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. பார்ட்டில இருந்து எப்ப வந்தாங்கன்னு கேட்கும் போது இப்பதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. உங்க பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்பா வெளியே படுத்திருக்காரு, பொண்ணு உள்ள இருக்காங்க போல. இப்ப பொண்ணு கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கிட்ட முதல்ல திலீப் சாருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது, சார் தொழில் ரீதியா நிறைய பேர் வந்து அவர் பண்ண ரிசர்ச்சை வாங்கிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க, அதாவது காசுக்கு வாங்கிக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க, அவர் தரமாட்டேன்னு விடாப்புடியா இருந்தாரு சார், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என்ன விஷயம்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா, அவர் இறந்து போயிருக்காரு, வீட்டுல வச்சு யாரோ கொலை செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் சொல்றீங்க, நான் கிளம்புற வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, எப்படி சார் இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். சரி வேற யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் எனக்கு அந்த குணா மேலதான் சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. குணாவா, அது யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இவங்க எப்பவுமே போல வேலைக்கு வரும்போது குணான்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்றான். அது என்னன்னா, குணாவும் இவங்களும் ஃப்ரெண்ட் மாதிரி பழகிருப்பாங்க. ஆனா குணா லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிருப்பான். அதனால தான் ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து திலீப் இருக்கார்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இவங்களுமே என்ன மிரட்டுறதுக்காக வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குணாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னா, ஓஹோ இவனை இப்ப புடிச்சிட்டியா, அதனால தான் என்ன கழட்டி வர்றதுக்கு பாக்குறியா, இவனை ஏதாவது பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருப்பான்.
அதாவது நானும் சாரும் நெருக்கத்துல இருக்கோம், பழகிட்டு இருக்கோன்ற மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் சார். அவனுக்கு என் மேல ஆசை, அதனால தான் சார் கிட்ட அந்த அளவுக்கு மோசமாலாம் பேசிட்டு போனா. அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கேஸ்ல குணான்னு ஒருத்த மேல சந்தேகம் வந்துருச்சுல்ல, அவன் போன் டவர் ரேஞ்ச் எல்லாம் செக் பண்ணுங்க, அந்த டைம் எங்க இருக்கான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அவனுமே போலீஸை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ உனக்கு விஷயம் தெரியாதான்னு கேட்கும் போது தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். திலீப்பை தெரியுமான்னு கேட்கும் போது தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவனுமே திலீப்பை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அந்த திலீப் இன்னைக்கு வீட்டுல வச்சு கொல்லப்பட்டிருக்காரு, நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி பிரதீப், அதாவது அசிஸ்டன்ட் பிரதீப் தான் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. சார் திலீப் சார் நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். நீ பிரச்சனை பண்ணது உண்மை தானே, அதாவது அவரோட இடத்துக்கு போய் அவரை கொலை பண்ணிடுவன்ற மாதிரி நீ வார்த்தையை விட்டல, வைஷாலியை நீ லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. சார் வைஷாலியை நான் லவ் பண்ணது உண்மைதான் சார், அவரை நான் எதுக்காக சார் சாவடிக்க போறேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி குணாவும் சில விஷயங்களை சொல்றான். குணாவும் வைஷாலியும் ஒரு டைம் லவ் பண்ணிருக்காங்க போல, அதுக்கப்புறம் வைஷாலி கலட்டி விடுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கூட சேர்ந்து சுத்துனல, இப்ப என்ன கலட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க, வேற யாரையாவது புடிச்சிட்டியான்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் திலீப் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஓஹோ என்ன விட்டுட்டு இப்ப ஒன்னதான் புடிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி இவன் பேசியிருப்பான். தேவையில்லாம பேசாத கிளம்புன்ற மாதிரி திலீப் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஆர்குமெண்ட் மாதிரி வந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான் பாத்தீங்களா, மிரட்டுற மாதிரி பேசிட்டு கிளம்பி இருப்பான். சார் அப்படி பேசிட்டு போனது உண்மைதான் சார், ஆனா நான் எதுவுமே பண்ணல சார், சொல்ல போனா அவ என்ன கழட்டி விட்டுட்டா, அந்த கோவத்துல தான் அப்படி பேசிட்டு போனன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அவ உன்னை ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன்னு சொல்றா, ஃப்ரெண்டு மாதிரி பழகின பொண்ணை டார்ச்சர் பண்ணுவியான்ற மாதிரி இவங்களுமே மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நீ தான் இதை பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே பார்த்த வேற ஒரு விஷயத்த சொல்றான். வேற ஒரு நாள் அந்த திலீப் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவன் கோவமா வீட்டுக்கிட்ட வந்திருப்பான். அங்க வச்சு ஒரு விஷயத்த பார்த்திருப்பான். என்ன பார்த்தேன்னு கேட்கும் போது இவனுமே பார்த்த விஷயத்த சொல்றான். திலீப் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மச்சான் வேகமா வராரு. வந்தவர் இவரை பிடிச்சி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன மாமா என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டீங்க, என்ன பத்தி எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். மாமா பெருசா கண்டுக்க மாட்டாரு, கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. இவனை பொறுத்த வரைக்கும் வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசியிருப்பான். இது எல்லாத்தையுமே குணா கவனிச்சிருப்பாரு. சார் மாமனுக்கும் மச்சானுக்கும் ஏதோ சண்டை போயிட்டு இருந்தது சார், அந்த நாள் இந்த விஷயத்தை நான் கவனிச்சேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த குணா சொல்லிட்டு இருக்கான். மச்சான் கிட்ட பேசும்போது இதை பத்திலாம் அவன் சொல்லியிருக்கவே மாட்டான். ஒருவேளை மச்சான் எதையாவது மறைக்கிறானா, மச்சான் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மச்சான் தான் திலீப்க்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப திலீப் ஒரு ரிசர்ச் பண்றாரு பாத்தீங்களா, அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க மச்சான் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத பத்திலாம் பிரதீப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது சரி வீட்டுக்கு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவரு நேரா இந்த மச்சா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. இவனுமே என்ன உண்மைன்னு கேட்கும் போது எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, நீ தானே உன்னோட மாமாவை சாவடிச்ச, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடா, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டின விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. சார் அப்படி பேசினது உண்மைதான் சார், ஆனா அதுக்கப்புறம் நான் என்னோட நிலைப்பாட மாத்திட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். முழுசா சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே டீட்டெயிலா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, அந்த குணாவையும் கையோட கூட்டு வந்திருப்பாங்க. இப்பதான் மச்சான் இருக்காருல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் மாமா மேல கோபமா இருந்தது உண்மைதான். மாமா வந்து கண்டுக்காம கிளம்பி போயிட்டார்ல, அதுக்கப்புறம் இவருமே உள்ள வராரு. அக்கா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மாமா ஏன்கா இப்படி இருக்காரு, என்னை பத்தி எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு, நான் வேலைக்கு போகாம இருக்கேன்ல அதனால ரொம்ப மோசமா என்ன ட்ரீட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு அக்காவும் உன்னோட மாமாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும், நீ வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்கிறத நினைச்சு உன் மாமா அவ்வளவு கவலைப்பட்டு என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அக்காவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மச்சான் இருக்காரு பாத்தீங்களா, படிப்புல நல்லா ஸ்ட்ராங்கானவரா இருப்பாரு, வேலை கிடைக்கலன்றதுக்காக இப்ப தப்பான பழக்கத்துக்கு எல்லாம் போயிடுறாரு. சோ இந்த மாதிரிலாம் உன் தம்பி பண்ணிட்டு இருக்கான், உன் தம்பி கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, அவனை எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கணும், நீ கொஞ்சம் பேசிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்பாரு. உன் மேல கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டாலும் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரா, நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறிய அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அப்பதான் இவனுக்குமே மாமா வச்சிருக்க பாசம்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமாவது நம்ம ஒழுக்கமா மாறணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். குடிப்பழக்கம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் மாமா அசிஸ்டண்டா சேர்த்திருப்பாரு. இப்பெல்லாம் மாமாக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார், என்னோட மாமா எனக்கு கடவுள் மாதிரி, அவரை போய் நான் எப்படி சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன் மாமா ஏதோ ரிசர்ச் பண்ணார்ல அப்படின்னு கேட்கும் போது ஆமா சார் முக்கியமா ஏதோ ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இப்ப பார்ட்டில நடந்த விஷயத்த சொல்றான். அதாவது இந்த நாள் நைட்டு வந்து பார்ட்டிக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. இவனுமே இந்த இடத்துக்கு வந்து மாமாவை சந்திக்கிறான். மாமா கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கான். இவன் கிட்ட நிறைய மாற்றம்லாம் தெரியுதுல, மாமாவும் அதை பாராட்டி சொல்லிட்டு இருக்காரு.
அப்பன்னு பார்த்தா அக்கா கூப்பிடுறாங்க, உன்னோட பாசமலர் கூப்பிடுறா போய் பேசு அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருப்பாரு. இவனும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து அக்காவை பார்க்கறதுக்காக போயிருப்பான். இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்புறதுக்குலாம் முடிவு பண்ணேன் சார். அதுக்குள்ளதான் யாரோ மாமாவே இப்படி பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஆனா அசிஸ்டன்ட் பிரதீப் இருக்கான்ல, இப்ப மட்டும் நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போறான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒய்ஃப் மாலினி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அந்த மச்சான் சொல்றதெல்லாம் உண்மைதானான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவங்க கிட்ட பேச்ச கொடுக்குறாரு. ஆமா சார், அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்துமையா தான் இருந்தாங்க. இந்த நாள் நைட்டு நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, உண்மையாலே அவன் மாமா கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பான். அப்பன்னு பார்த்தா அக்காவும் இங்க வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. இவனுமே அக்கா கிட்ட பேசுறேன்ற மாதிரி அங்க இருந்து அக்கா கிட்ட வந்து பேசியிருப்பான். அவன் சொன்ன மாதிரியே தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ரூம்குள்ள போயிருப்பாரு. அப்படி ரூம்குள்ள போனவர் ரொம்ப நேரமா வெளியே வரல. என்ன ஏதுன்றதை பாக்குறதுக்காக வரும்போது தான் யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்றது ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்கும். யாரு சார் என்னோட ஹஸ்பண்டை இப்படி பண்ணிருப்பா, தயவு செஞ்சு கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸுங்க செக் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க பர்சனல் கன்னு மிஸ் ஆகுறத கண்டுபிடிக்கிறாங்க. சார் அவரோட பர்சனல் கன்னு மிஸ் ஆகுது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி கெஸ்ட்டுங்களெல்லாம் ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டு இருக்காங்கல்ல சார், இன்னும் எவ்வளவு நேரம் சார் இருக்க வைப்பீங்கன்ற மாதிரி எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி சரி நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவரோட பர்சனல் கன்னு மிஸ் ஆகுதுல்ல, அந்த பர்சனல் கன்னு யார்கிட்ட இருக்கும்ன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. எப்படி வீட்ல இருந்து மிஸ் ஆகும்ன்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து படுத்துட்டு இருந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரூம் கதவை திறந்து அங்க இருந்து வெளியே வரா. அவ கையில தான் கன் இருக்கு. என்ன இந்த சின்ன பொண்ணு கன்னை வச்சிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க, கன்னை டேபிள்ல வையின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அம்மாக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறா. கன்னை டேபிள்ல வையுமான்ற மாதிரி திரும்பி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த கன் எடுத்து இவரை ஷூட் பண்ற மாதிரி வரா. வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றானா, கன்னை வச்சு ஒரு ஸ்டேஜ்ல ஷூட்டே பண்ணிடுறா. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. என்ன இன்ஸ்பெக்டரையே ஷூட் பண்ணிட்டான்னு பார்த்தா இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். ஏன்னா கன்னு மிஸ் ஆகுதுல, அந்த சின்ன பொண்ணு கூட அந்த கன்னை வச்சு சட்டுன்னு நம்மள ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவரா தேவையில்லாம யோசிச்சு பார்த்திருப்பாரு. இப்ப ஆளுங்க கிட்ட அந்த கன்னை தேடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு கன்னோடலாம் வரல, நார்மலா தான் இந்த இடத்துக்கு வரா. இப்ப பொண்ணு கிட்ட அப்பாவை பத்தி கேட்கும்போது என்னோட அப்பா ரொம்பவே ஸ்வீட் ஆனவர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது திலீப்பை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருப்பாரு. ஒய்ஃப் இதெல்லாம் வாங்கி தரதீங்கன்னு சொன்னா கூட இவர் வாங்கி தருவாரு. பொண்ணு மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பாவோட கன் எடுத்து பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. அப்பா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுமா, அப்பாவோட கன்னை இந்த மாதிரி விளையாடுறதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி பொண்ணு ஏத்துக்கிறா. நைஸா இவருமே கன்னை வாங்கி இவரோட கபோர்ட்ல வச்சிருக்காரு. பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்காரு. ஆக்சுவலா பொண்ணை கூட்டு போய் விடுறதுக்காகவே ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் பேரு தீபக் அப்படின்றது. யாரவரையும் அவன் டிரைவரா வேலை பார்க்கறான் போல. குறிப்பா பொண்ணை விடுறது கூட்டு வரது தான் அவனோட வேலையா இருக்கும். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருமே கன்னு எப்படி மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தியரியை யோசிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திரும்பி விளையாடுறதுக்காக கன்னை காமிச்சு அப்பாவை மிரட்டிட்டு இருக்கா. அப்பாவும் எத்தனை வாட்டிமா சொல்றது கன்னை எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு பொண்ணை வந்து அங்க இருந்து இழுக்கிறாரு. அப்ப கையில இருக்க கன் இருக்குல்ல, கபோர்டுக்கு அடியில போய் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. இப்படி எங்கேயாவது அது விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, கொலை பண்ணவன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இப்பதான் கிளம்பி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கெஸ்ட் எல்லாரையும் அனுப்பி விட்டாங்கல்ல, அதுல தீபக்கும் இருந்திருப்பான். அதாவது டிரைவர் மாதிரி இங்க வேலை பார்க்கறான்ல, அவனும் இருந்திருப்பான். சோ அந்த தீபக் எங்க இருக்கான்றதை விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. தீபக் வீட்ல இல்லன்றது தெரிய வருது. அந்த தீபக் எங்க போனான்ற மாதிரி எல்லா பக்கமும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த தீபக் வேண்டியவங்கன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே அவன் வரலையேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல, அதனால தான் எங்கேயோ போய் பதுங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே அசிஸ்டன்ட் பிரதீப் கிட்ட ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் அந்த தீபக்கை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மற்ற ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் தகவலை கொடுத்து தேடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும் போது அந்த தீபக் ஒரு பகுதியில இருக்கிறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சார் அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பிரதீப் சொன்னோன்னே இவருமே ஜீப் எடுத்துட்டு வேகமா அந்த பகுதியை நோக்கி கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போதே தீபக்கை எதர்ச்சியா கவனிச்சிருப்பாங்க. அவன் கொஞ்சம் திருட்டு மொழியோட தான் இருந்திருப்பான். இப்பதான் அதெல்லாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப தீபக் ஒரு இடத்துல இருக்கான்ற மாதிரி இவங்களுக்கு தகவல்
கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துக்குமே இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல இருக்க போலீஸுங்க அவனை புடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க போல. ஏதோ ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல தான் அவனை உட்கார வச்சிருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவனை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. இவனை பத்தி தேடிட்டு இருக்கும் போது இவன் வீட்டெல்லாம் செக் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப இவன் வீட்டுல கன்னு கிடைச்சிருக்கும். அந்த கன்னோட புல்லட்டை யூஸ் பண்ணி தான் திலீப்பை யாரோ சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவன் தான் கண்டிப்பா பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. நீ தான் பண்ணன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இந்த விஷயத்தை பண்ண, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன், அதுக்காகலாம் நீ கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாது, இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல, என்னை விட பெரிய பெரிய தலைங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். யார் சொல்லி இந்த விஷயத்தை பண்ண சொல்லுன்ற மாதிரி திரும்ப கேட்கிறாரு. அதான் சொன்னல, யார் சொல்லி பண்ணன்றதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா நான் தான் பண்ணேன், அதை வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே எப்படி பண்ணான்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருமே அவரோட ரூம்குள்ள போயிட்டு இருக்காரு. இவனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்கறவன் தானே, அதனால அவர்கிட்ட பேசுற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறான். இவன் ரூம்குள்ள வரதா அவருமே கவனிக்கிறாரு. என்னப்பா பார்ட்டி என்ஜாய் பண்ணியா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனுமே ப்ராஜெக்டோட சக்சஸ் மீட்டுக்காக தானே சார் இந்த பார்ட்டியை பண்ணீங்க, நல்லா இருந்தது சார், அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டை நீங்க நல்லபடியா முடிக்க போறீங்கல்ல, அதுக்கு எப்ப சார் பார்ட்டி தருவீங்கன்ற மாதிரி கேட்கிறான். அதாவது இவர் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை பத்தி இவன் கரெக்டா சொல்றான். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. அந்த ப்ராஜெக்ட பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார், அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எனக்கு எடுத்து தாங்கன்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க எடுத்து தந்துட்டீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ணாம கிளம்பிடுவேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். என்ன மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி லைட்டா இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட டிராயர்ல இவர் கன் வச்சிருக்காரு பாத்தீங்களா, நைஸா அந்த கன்னை எடுக்கணும்ன்ற மாதிரி கையை அங்க கொண்டு போயிட்டு இருக்காரு. இவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இப்படிலாம் கேட்டா நீங்க தரமாட்டீங்க, உங்க கதையை முடிக்கிறேன்ற மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா, கன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த கேப்ல இவருமே கன் எடுத்துடுறாரு. அவனை ஷூட் பண்ணலான்னு இவர் எய்ம் பண்றதுக்குள்ள அவன் என்ன பண்றானா, சட்டுன்னு இவரை ஷூட் பண்ணிடுறான். அப்படி ஷூட் பண்ணதுல அவர் கையில இருக்க கன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல போய் விழுந்துருது. சோ இப்படிதான் கன்னு காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் கதையை முடிச்சிட்டான் பாத்தீங்களா, கதையை முடிச்சவன் இங்க இருந்து வேகமா கிளம்பணும், அதுக்கு முன்னாடி இங்க இருக்க அவரோட ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் அங்கிருந்து ஃபைலை எடுத்துட்டு போயிருக்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. இவன் வீட்டுலலாம் செக் பண்ணும்போது அந்த ஃபைல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த ஃபைலை வேற யார்கிட்டயோ தந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. யார்கிட்டடா தந்த, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இவன் சொல்றான். திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணா இவன் இறந்தே போயிருக்கான். அதாவது இவன் கிட்ட இருந்து ஃபைலை வாங்கினவங்க இவனை சாவடிச்சிட்டாங்க போல, விஷம் மாதிரி தந்து சாவடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா அசிஸ்டன்ட் மேலேயே சந்தேகம் வருது. இந்த அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல கொஞ்சம் ஆர்வத்தை காமிச்சிருப்பாரு. ஒருவேளை அவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப வைஷாலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. போலீஸ் விசாரணை பண்ற வரைக்கும் அழுதுட்டு இருந்தவங்க போலீஸ் போனதுக்கு அப்புறம் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் கொலை பண்ணதுக்கு பின்னாடி இந்த வைஷாலி தான் இருக்காங்கன்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா வைஷாலி குணா பின்னாடி சுத்துனது உண்மைதான், அதுக்கப்புறம் வேணும்ட்டே கழட்டி விட்டுருப்பாங்க. என்னடி என் பின்னாடி சுத்துன, இப்ப கழட்டி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி குணா பேசும்போது இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்க திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. சோ குணா வச்சு ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சவங்க குணா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு முடிவு எடுத்துறாங்க. இந்த வைஷாலிய வேற ஒரு மர்ம நபர் தான் கைட் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த குணா வச்சு பண்ண முடியாது, அதனால தீபக்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை வச்சு இந்த விஷயத்த பண்றதுக்கான வழியை பாருன்ற மாதிரிலாம் அந்த மர்ம நபர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க தீபக்க நோட்டை விட ஆரம்பிச்சிருப்பாங்க. தீபக்க பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன பொண்ணை கூட்டு போய் விடுவாரு, கூட்டு வருவாரு, இதுதான் அவரோட வேலையா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா லிஃப்ட் கேட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனை ஏமாத்துறாங்க. அதாவது தீபக்ன்ற அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. தீபக்கும் இவங்களை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம செட்டில் ஆகணும்னா நிறைய காசு தேவை, அதுக்கு அந்த திலீப்போட ப்ராஜெக்டை நம்ம எப்படியாவது தூக்கணும், சமயம் பார்த்து தூக்குறதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது இவனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஆனா இவனை யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த வைஷாலியோட பிளானாவே இருக்கும். ஆக்சுவலா வைஷாலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் திலீப் கிட்ட சேர்ந்திருப்பாங்க. இவங்க சேர்ந்ததுல இருந்தே அவரோட முக்கியமான டாக்குமெண்ட்டை தூக்குற பிளான்ல தான் இருந்திருப்பாங்க. அதாவது அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டை எங்க வைக்கிறாருன்றத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நல்ல பேரெல்லாம் வாங்கி அதை பத்திலாம் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதை எடுக்கணும், நமக்கு பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு பலியாடா தீபக்கை யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் தீபக்கை முடிவு பண்ணிருப்பாங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையிலேயே நம்மள லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கான். சரி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட விப்பன்னு கேட்கும்போது அதெல்லாம் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நீ அவர் கதையை முடிச்சுதான் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கணும், அப்பதான் நாளை பின்ன பிரச்சனை வராது, எப்ப கதையை முடிக்கணும்ன்றதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்ததே இவங்களா தான் இருப்பாங்க.
சோ பார்ட்டி அவர் ஏற்பாடு பண்ணும்போது அந்த இடத்துல கதையை முடிச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது வேற ஒருத்தர், அந்த மர்ம நபர் யாருன்றத நமக்கு காட்டல. அவர் தான் இந்த மாதிரி பண்ணிரு, இந்த நாள் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, கன்னை வந்து அந்த தீபக் கிட்ட தந்துடுறாங்க. கதையை முடிச்சிரு, அவன் எடுத்து தந்தாலும் சரி எடுத்து தரலனாலும் சரி அவன் கதையை முடிச்சுட்டு இங்கதான் டாக்குமெண்ட் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாதாரணமா அங்க இருக்க திலீப் கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஏன் போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க எங்கேயோ கிளம்பி இருப்பாங்க, டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. டாக்குமெண்ட்டை நாங்க வாங்கிக்கிறோம்ன்ற மாதிரி 2 பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க இவங்களுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணும்போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, காசை தந்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவனுங்க 2 பேரு அடிச்சு டாக்குமெண்ட்டை புடுங்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. நிறைய ஆளுங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப ரவுடிங்க எல்லாருமே வைஷாலியை அட்டாக் பண்றதுக்காக வராங்கல்ல, பார்த்தா வைஷாலி தடுத்து சண்டை போடுறாங்க. வைஷாலிக்கு பயங்கரமா சண்டை போட தெரியும் போல. நிறைய பேர் வந்தாலும் இவங்க தனியாலாவே எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. இப்ப டாக்குமெண்ட் திரும்பி இவங்க கைக்கே வந்துருது போல. அதே சமயம் ஏமாத்துனா அவங்க 2 பேரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பார்த்தா வைஷாலி கிட்ட இருந்து தான் கால் வருது. அவனுங்க 2 பேர் ஏமாத்திட்டாங்க, அதனால தான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த டாக்குமெண்ட்டை வேற யார்கிட்டயாவது வித்துக்கலாம்ன்ற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல வைஷாலி அப்பாவும் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் தான் அந்த மர்ம நபராவே இருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்டை தூக்கணும், வைஷாலி மூலியமா தூக்கணும்ன்ற மாதிரி வைஷாலியா அந்த இடத்துக்குள்ள நுழைச்சிருப்பாரு. வைஷாலி மூலியமா அந்த தீபக்ன்ற பையனை வச்சு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை விற்க போறாங்கன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அதாவது மர்ம நபரே இன்ஸ்பெக்டர் தான், ஆனா இன்ஸ்பெக்டர் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த கேஸை விசாரிச்சிருப்பாரு. இப்ப வேற ஒரு பையன் அந்த தீபக் பையன் மேல பழிய போட்ட மாதிரி ஏறக்குறைய கேஸை முடிச்சிருப்பாரு. இதுதான் படத்தோட ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.